என் பேர் சரவணன், என்னை ஜெய்சிலன் கூப்பிடுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி நேம் வந்து ஜெய்சிலன்லேருந்து ஜெயின்னு எடுத்தேன். ரொம்ப பேருக்கு வந்து சரவணனாலே தெரியாது, ஜெய்சிலன் மட்டும்தான் தெரியும். ஸோ பேசிக்கலி அம்மா அப்பாலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டைல்லேருந்து வந்தவங்க. சின்ன வயசில் நல்லா தான் படிப்பேன். அப்புறம் ஒரு வயசு வந்தோடனே எல்லாரும் பண்ணுற தப்பு மாதிரி சேர்க்க சரியில்லை, அது இதுன்னு சேட்டை, சின்ன சின்ன சேட்டைகளை படிப்பெல்லாம் போய் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சொந்த காசை போட்டு காலேஜ்க்கெலாம் அனுப்புனாங்க. இதுதான் படிக்க போகிறோம் அப்படின்னு போய் கேட்டு ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்போ தான் எனக்கு மொதல் இந்த இண்டஸ்ட்ரி மேலே வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு, எனக்கு தெரிய வந்துச்சு. அதை படிக்க போயிட்டு என்னாச்சுன்னா ட்ராப் அவுட், அங்கேயும் சேர்க்க சரியில்லை. ஸோ ட்ராப் அவுட். ஒரு 3-4 காலேஜ் நான் ட்ராப் அவுட். ஒரு டிப்ளமோ கூட முடிக்கல. அப்போ வேறு வழி இல்லாமல் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போவேன், மலேசியாவில் இருந்து. அப்போ யாருக்குமே தெரியாது சிங்கப்பூரில் வந்து எனக்கு டிப்ளமா கூட இல்லைன்னு. ஹையர் செகண்டரி இங்கே +2, அங்கே ஹையர் செகண்டரி அந்த மாதிரி ஒரு படிப்பு. அங்கே போய் அதை வச்சுக்கிட்டே சிங்கப்பூர் வேலைக்கு போய் ஆரம்பித்தேன் என் லைஃப்பை. ஸோ ஐ வாஸ் பேசிக்கலி நெட்வொர்க்கிங் டெக்னீஷியன். அப்போ அதுதான் என்னோட பிகினிங், த கரியர். டெலிகம்யூனிகேஷன் லைன். ஸோ நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் எனக்கு அப்பயே ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு ப்ராப்பர் கரியர் நான் என்டர் பண்ணதுன்னா அந்த இண்டஸ்ட்ரியில். அங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும், டெக்னீஷியனாகவே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி நம்ம படிச்சே ஆகணும், இதே சிங்கப்பூரில் படிப்போம். ஏற்கனவே தான் ட்ராப் அவுட் ஆகிட்டோம், அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், போட்ட காசை எல்லாம் வீணடிச்சிட்டோம், இங்கேயாவது படிக்கணுமேனு நானே வேலை செஞ்சு சொந்த காசு எடுத்து பட்டாயமாக காலையிலேருந்து நைட் டைம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஈவினிங் கிளாஸஸ் தான் போய் படிப்பேன் வாரத்தில் 3 நாள். அப்போ அங்கேருந்து தான் EEE, எல்லாத்துக்கும் அது தெரியும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். அதில் டிப்ளமா, IMSM டிப்ளமா, இப்போ MBA வரைக்கும் வந்து நிற்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை எஜுகேஷன் ஹிஸ்டரி. ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, பிகாஸ் மலேசியாலையும் சிங்கப்பூர்லையும் இந்த AI, மற்றபடி சர்வேலன்ஸ் டெக்னாலஜி, அட்வான்ஸ் சர்வேலன்ஸ் டெக்னாலஜிலாம் ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ அது நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால அதை சர்வே பண்ணி நம்ம சொந்த வீட்டுக்கு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அப்போ இன்னமும் அந்த டெக்னாலஜியும் அந்த ப்ராடக்ட்ஸும் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியும் டெக்னாலஜியும் மியூச்சுவல் லெவலில் தான் இருந்தது. ஒரு நம்பிக்கை, பிகாஸ் வி ஆர் ஃப்ரம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், அடுத்த இன்ஜினியரிங் கம்பெனியும் நம்மளுக்கு சேம் குவாலிட்டி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் அதை வாங்கி நானே என் வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணேன். பட் குவாலிட்டி அது மோசம். கொடுத்த பணத்துக்கு சரியான குவாலிட்டி இல்லை. அது ஏன்னா நம்மளே சொந்தமாக ட்ரபிள் ஷூட் பண்ணுற ஒரு நிலமை வந்தோடனே அவங்கள வந்து ஒரு சர்வீசிங்க்கு நம்ம கால் பண்ணி கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க. ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டாலும் அட்வைஸ் வர மாட்டேது, பிகாஸ் தே ஆர் நாட் அட்வான்ஸ்ட். அதுதான் அதோட இஷ்யூ, நோ ப்ராப்பர் சிஸ்டம். அப்போ நான் யோசிச்சேன், ஒரு தடவை எனக்கு ஒரு கோவம் வந்துடுச்சு. எனக்கு நான் கொடுத்த பணத்துக்கு எனக்கு சரியான ப்ராடக்ட்டும் கொடுக்கல, குவாலிட்டியும் கொடுக்கல, சர்வீஸும் கொடுக்கல. சரி, இதை வச்சு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி வெளியே எத்தனை பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து டெலிகம்யூனிகேஷனில் பல வருஷம் அனுபவம், மோர் தென் டெக்கேட். மெக்காட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலும் எனக்கு வந்து மோர் தென் டெக்கேட் அனுபவம் இருக்குது. ஏதோ சிங்கப்பூரில் போய் சேர்த்துக்கிட்டு இந்த அனுபவத்தை இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலாம். நம்ம படித்த படிப்பையும் இதில் கொண்டு வருவோம் தான் சர்வேலன்ஸ் இண்டஸ்ட்ரி நானே சொந்தமாக கையில் எடுக்கணும். அதை எஸ்பெஷலி மலேசியாவில் ஆரம்பிக்கணும். மலேசியாவில் இருக்கிற மக்களுக்கு சிங்கப்பூர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டி கொடுக்கணும்னு டிசைட் பண்ணி அது ஒரு நைட் நடந்தது.